This video sponsored by School of Business Organization Private Limited. ஷார்ட்டாக சொல்லணும்னா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா? உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக சுவையாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அதை தான் செஞ்சு காட்டியிருக்கேன். உங்களுக்கு சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குதா, பிச்சா வர மாட்டேங்குது, நம்மளுக்கு வந்து அப்படியே நடுவில் அப்படியே முறிஞ்சு வருது, அப்படி முறுமுறுன்னு வருதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக படணும், அந்த அளவு கலந்து விட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக கடையில் உள்ள மாவு வாங்குவோம். நான் இது கடையில் உள்ள மாவு கிடையாது, நம்ம வீட்டிலே அரைச்ச மாவு தான். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அமுக்கி அதே மாதிரி தேய்ச்சி விடுங்க. நல்லா நம்ம உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். மாவு நல்லா சாஃப்டாகணும்னா இந்த அளவுக்கு நல்லா அமுக்கி கொடுத்து பிசைஞ்சால் மட்டும்தான் மாவு சாஃப்டாக இருக்கும். இல்லைனா அந்த நடுவில் அந்த உடஞ்சி வரும். சப்பாத்தி வந்து நம்ம போட்டு எடுக்கும்போது நடுவில் வந்து உடஞ்சி வரும். இது வந்து சாஃப்டாகவே இருக்கும். இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமும் இதே மாதிரி நல்லா அமுக்கி விட்டு ப்ரெஸ் பண்ணி நல்லா அமுக்கி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்படி பிசைஞ்சு எடுத்தா தான் சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப நேரத்துக்கும். ஒருவேளை நீங்கள் நைட்டு சப்பாத்தி செய்கிறீங்க, காலையில் மீதமாக இருக்குன்னா கூட காலையிலையும் அதே சப்பாத்தி அப்படி சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்த மாவு. இப்போ இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துட்டு நம்ம பொரிக்கல்ல வச்சு லைட்டாக மாவு தொட்டு மெதுவாக உருட்டிக்கிடுவோம். இது ஏன்னா நல்லா எல்லா இடமும் ஒன்று போல் திரட்டி விடுங்க. ஒரு பக்கம் திக்காவும் ஒரு பக்கம் தின்னாவும் வேண்டாம். எல்லா பக்கமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி நல்லா எடுத்து விட்டு இதே மாதிரி உருட்டிக்கலாம். பாருங்க, நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் வந்து மீடியமான தீயில வச்சுக்கோங்க. ரொம்ப தீயை வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். கொஞ்சமாக சுற்றி லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு அதை அப்படியே உடனே 2 பக்கமும் திருப்பி போடுங்க. எண்ணெய் விட்ட உடனே அப்படியே விட்டுறாதீங்க. 2 பக்கமும் அந்த எண்ணெய் வந்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இதே மாதிரி தேய்ச்சி விட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஒரு சைடு வேக வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்க, ஒரு சைடு வந்துருச்சு. இதை விட அடுத்த சைடு வேகட்டும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். அவ்வளவுதான், சப்பாத்தி சூப்பராக தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் குருமா செஞ்சுருக்கேன். இந்த குருமா எப்படி செய்கிறங்கிற வீடியோ ஏற்கனவே நான் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ சேனலில் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.